கர்த்தருடைய பரிசுத்தமான அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை தேவ சொந்த பிறவை செய்ய இறக்குமாறாட்டினார். அவர் நாமத்து மைகொண்ட தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடந்து சொல்லும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். சவுண்ட் வைங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தெய்வத்தின் நாமத்து மைகுண்டதாக இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஆதான் விழுந்து போன பிறகு அதற்கு பதிலாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம், அவன் ஒரு புறஜாதியை காணப்படுகிற நாட்களில் ஒரு கல்தையர் பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் அடைய முடியாமல் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளை இல்லாமல் காணப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு விரக்தி அடைந்த நாட்களில் தேவன் அவனை சந்திக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனை விட்டே புறப்பட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில வம்சம்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படி என்றார். ஆனால் இறை சமூகம் நமக்கு சொல்லப்படுகிற ஆபிரகாமுடைய நாட்களில் குழந்தை இல்லாமல் இருக்கிற சமயத்தில் தேவன் அவனை கூப்பிட்டு, உன் இடம் உன் தேசம் உன் பட்டணத்தை விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, உன் நாங்கள் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறான். ஏதோ தொடர்பில் இழந்து போன 7 ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறார். நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். அவன் வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாமல் இருக்கிறது. 75 வயது ஆயிடுச்சு. அவன் முதல் வார்த்தை அவன் என்னோட வாழ்க்கையில் எதிர்பார்த்து இருக்கிறானோ, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். அதன் பிறகுதான் சொல்கிறான், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்படிப்பட்ட ஒரு 7 சம்பவத்தை நடைமுறைப்படுத்தினார். நம்ம ஒரு 3-4 தான் பார்க்க போகிறோம். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் உங்களை ஒரு பெரிய ஜாதியாக்க போகிறார். நீங்கள் பழகி பெருகி தேவ சம்மதம் கொடுக்கப்பட்ட எல்லா ஐஸ்வர்யத்துக்கும்படியாக உங்களை சொந்தமாக்க போகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்தில் பூமிக்குரிய நிலைகள் காணப்படுகிற பிரகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும். சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதில் தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். இந்த ஏற்ற காலத்தை நான் தீவிரமாக நடைமுறைப்படுத்துவேன். சொல்லப்படுகிற நமக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிற இந்த கர்த்தருடைய வார்த்தை என்பது பொதுவாக தனி மனிதனை சார்ந்தது அல்ல, தனி மனிதனுக்குரியதான். ஆனால் இந்த கடைசியில் இது கொடுக்கப்பட சம்பவங்கள் சபையை சார்ந்த விஷயங்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை இது ஒரு 150 வாழ்க்கை 200 ஆண்டுகள் வாழ போவதல்ல. நான் ஒரு குறைந்த நாட்களில் இருப்பதுனாலே அந்த வார்த்தை யாரை பொருத்தும் என்று பார்த்தீங்கன்னா சபைக்குரிய விஷயம். சபை ஆசிரியக்கப்படா நீங்கள் ஆசிரியப்படுறீங்க, நீங்கள் ஆசிரியக்கப்பட சபை ஆசிரியர் என்று ஒன்று பிரிக்க முடியாது. உங்கள் ஆசீர்வாதம் சபை ஆசீர்வாதம், சபை ஆசீர்வாதம் நீங்கள் ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட நிலைகளில் கடைசி காலமாக இருப்பதனாலே இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் திருச்சபை எப்படியாக ஆசீர்வதிக்க போகிறார். சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். இந்த ஏற்ற காலத்தில் அப்படியான தீவிரப்படுத்துவேன். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய வாக்குத்தத்தம் பிரகாரம் நாம் கொடுக்கப்படுகிறபடியாக ஒரு பெரிய சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் சீக்கிரமாக ஒரு பலமுள்ள சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 வாசிப்பேன்.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப் பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனிலே மம்ரோயின் சமபூமியில் சேர்ந்து லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நோக்கி பார். நீ பார்க்கிறத பூமி போது நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒரு பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தேவன் அழைத்த ஒரு அழைப்பு யாரை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மட்டும்தான் அழைக்கிறான். ஆனால் கூட பார்த்தீங்கன்னா தன் அண்ணன் மகன் லோத்து அழைத்து வருகிறான். அப்படி அழைத்து வந்து அவர்கள் வருகையில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு அனுப்பின சோடித்து எல்லாம் கேட்போம், ஏன்னா ஒண்டியாக போகிறது பயந்துக்கிட்டு. அதே போல் ஆபிரகாம் ஒண்டியாக போவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தன் அண்ணன் மகனை அவன் சேர்த்து கொள்ளுகிறான். அப்படி அழைத்து வரும்போது 2 பேருடைய தேவன் ஆசீர்வதிக்கிறான். அவருடைய ஆடுடைய மந்திட ஆடுகள் பெருகுகிறது. அப்போ 2 பேருடைய ஆட்டு மேய்ப்பர்களை தகராறு வருகிறது. அப்போ ஆபிரகாம் கூட்டு கேட்கிறார், நமக்குள்ள நாம் சண்டை போட்டு கொள்ளப்பட வேண்டாம், நம்மள ஏக சகோதரர் இருப்பதனாலே நீ வடக்கு போன நான் தெற்கு போகிறேன், நீ கிழக்கு போன மேற்கு போகிறேன், எங்கே போகிறேன்னு கேட்கும்போது 2 பேர் பிரிந்து போகிறார்கள். அப்படி பிரிந்து போன பிறகுதான் தேவன் ஆபிரகாமை கூப்பிடுகிறார். அவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், இந்த தேசம் எவ்வளவு பெரியது, நீ எவ்வளவு தூரம் நடந்து போகிறாயோ அவ்வளவு தூரம் என்ன பண்ணுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். ஆனால் ஒரு மனிதனை இப்படியாக இங்க 2 சம்பவம் சொல்லுறார். நீ நடந்து போறது எல்லாம் உனக்கு சொந்தம், உன் கண்களால் எவ்வளவு தூரம் பார்க்கிறாயோ அது உன் சந்ததிக்கு ஓடிப்பேன் என்று சொல்லி. ஆனால் சொல்லுகிறார், இந்த பூமியில் இருக்கிற மணலை என்ன கூடுமானால் இவ்வளவு உன் சந்ததியை ஆசீர்வதிக்கப்படி என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இறைவன் சொல்லுகிற பிரகாரம் அவர் ஆசீர்வதிக்கிற பலமுறை சொல்லுகிற விஷயம்தான். தேவன் ஒரு காரியம் செய்ய ஆரம்பித்தார்னா வாழ்க்கை நம்ம என்ன பண்ண முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. ஏன்னா இறைமார்க்கத்தில் பார்க்கிறோம், சாலமோனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவன் ஞானத்தை கேட்க உலக நாடுகளிலிருந்து கடந்து வந்தார்கள். நீதிமொழிகளை பழமொழிகளை எழுதி அவன் அநேக ஜனங்களுக்கு தான் நீதிமானாக தன்னை காண்பித்தான் என்று பார்க்கிறோம். சிம்சோனை ஆசீர்வதிக்கிறார். அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக காணப்படுகிறார். அவனுக்கு முன்னால் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியவில்லை என்று பார்க்கிறோம். அதான் நம்முடைய வாழ்க்கை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் ஒரு காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டால் அதை மனிதனால் தடுக்க முடியாது, நாமளும் என்ன பண்ண முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலைகளில் ஒரு குழந்தை கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டிருந்த ஆபிரகாமை அவர் சொல்லுகிறார், இந்த வான பூமிபடியாக எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அதற்கேற்றபடி என்ன பண்ணுவேன், என் கிருபை உனக்கு இருக்கும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற அப்படி ஒரு பெரிய திட்டங்களும் தீர்மானம் கொண்ட தேவன் இவனாக நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அடுத்தபடியாக உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரிடமாகி உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்செடுத்திருக்கிற ஜாதிகளும் உதிக்கிறவன் ஒளியெடுத்திருக்கிற ராஜாக்கள் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர் எல்லாரும் ஏக கூட்டமாய் உன்னிடத்துக்கு வருவார்கள். உன் குமாரன் தூரத்திலிருந்தும் உன் குமாரத்தின் பக்கத்திலும் வளர்க்கப்படுவார்கள்.
அப்போ நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகள் பலத்த சேனைகள் இடத்தில் வரும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப்பட வேணா நாம் எழும்பி பிரகாசிக்கப்பட வேண்டும். ஆனால் உலகத்தை சார்ந்திருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிற அக்கிரமம் பாவத்திலிருந்து மரித்த நம்மை அதிலிருந்து எழும்ப வேண்டும். அக்கிரம பாவத்திலிருந்து விடுதலை ஆகப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். அப்போதான் தேவ சம்பந்தமான ஒளி கடந்து போகும். கர்த்தரோட மகிமை உண்மையில் உதிக்கும் என்று சொல்கிறார். இதெல்லாம் நாம் நிறைய சம்பவங்கள் உண்டு. அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தை நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். இருள் பூமியையும் காரில் தன் ஜனங்களை மூடும். ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தில் ஒரு கடினமான காலம். இந்த பூமியை காரில் மூடும் போதும் தேவ ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு கடினமான காலத்தை நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். அப்படி எதிர்கொண்டு இருக்கிற காலத்தில் தேவனுடைய ஒரு மகத்துவம் பிரயோஜனமாக காணப்படும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். நீ கொரோனாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட 200 நாடுகள் காணப்பட்டாலும் அதில் அதிகபட்சமான நாடுகள் பார்த்தீங்கன்னா பஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்படிப்பட்ட நிலைகள் இந்த இறைமார்க்கம் சொல்லப்படுகிற தொடர்ந்து ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட போரின் மத்தியில் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் கடந்த காசாவில் பார்த்தீங்கன்னா 14,000 குழந்தைகள் சாவுக்கு ஏதுவாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஒரு 2-3 நாட்கள் அவர்களுக்கு ஆகாரத்தை இஸ்ரவேல் கொடுக்கப்படவிட்டால் கிட்டத்தட்ட 1000கணக்கான குழந்தைகள் சாகும் என்று சொல்கிறார். ஏன்னா மனிதர்கள் கொஞ்சம் பலப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு 30 நாள் 40 நாள் ஒரு பட்டினியாக இருக்கலாம். குழந்தைகள் அப்படி இருக்க முடியாது. இப்படிப்பட்ட பஞ்சம் என்று ஒன்று உண்டாகும் போது குழந்தைகள் நிறைய மரணம் அடைவார்கள். முதியோர்களும் நிறைய மரணம் அடைவார்கள். ஆனால் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற தேவ சம சொல்லுகிற பிரகாரம் தேவன் தன் ஜனங்களை பாதுகாக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் வாழ்க்கையில் நாம் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற நீங்கள் ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்வார், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவன் அழைத்தேன். வாசிப்ப அந்த வசனம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 51. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராயை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்க நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்க நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வாதனை பெருமைப்படுத்தினேன். ஆனால் இறை சமூகம் என்பது அவர் இல்லாமல் இருந்து உருவாக்குற தேவன். அவன் ஒரே ஒரு மனிதன். அது அவனோட சொந்த தேசத்தில் அவனை ஆசீர்வதிக்கலை. ஒரு தூரமான தேசத்தை அவனை கொண்டு போகிறார். அங்கே கொண்டு போய் அவனை ஆசீர்வதிக்கிறான் என்று பார்க்கிறோம். அந்த சொந்த தேசனை விட எங்கே பசுமை இருக்குது, நீர் பாய்ச்சல் இருக்கெல்லாம் தெரியும். ஒரு நிலவு சூழலாம் தெரியும். தூர தேசம் என்பது ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தூர தேசத்தில் கொண்டு போய் விட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் தேவன் இப்படிப்பட்ட நிலைகளை நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக உன் பெயரை எப்படியா பெருமைப்படுத்துவேன். இல்லாமலும் வறுமையிலும் கஷ்டத்தில் காணப்படும் நம்மை தேவன் என்ன ஒரு பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு சபையாக இருந்தாலும் எப்படி பெருமைப்படுத்த முடிகிறது? மீகா 7ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். அந்நாளிலே அசரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும்.
கர்மேலின் நடுவில் இருந்து தனித்து வனவசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படும். உன் மதில்கள் எடுப்பிற்கு நாட்கள் வருகிறது. அந்நாளே பிரமாணம் வெகுத்தூரம் பரவி போகும். அந்நாள் அசிரியா முதல் எய்த்து படல வரைக்கும், எய்த்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறுசமுத்திரம் வரைக்கும், ஒரு பருவதம் முதல் மறுபருவம் வரைக்கும் ஜனங்களிடத்தில் வருவார்கள். ஆனால் பூமியில் காணப்படுகிற தேவனுடைய திருச்சபை மனவாட்டிய சொல்லுகிறார், அது கட்டப்படுகிற ஒரு நாட்கள் இருக்கிறது. காலம் காலங்கள் அரை காலம் என்று சொல்லுகிற ஒரு 3 ஆண்டுகால ஒரு மகிழ்மை உண்டாகிறது. அப்போது ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதி துவங்கி மறுநதி வரைக்கும் ஜனங்கள் உன்னிடத்தை தேடி வருவார்கள். நீ எகிப்து தேசத்தில் புறப்பட நாளில் நடந்தது போலே உன் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆனால் எகிப்தில் ஒரு பலமுள்ள கிரிகளை நடைமுறைப்படுத்தினார். உலகம் உண்டான முதல் அப்படி ஒரு கிருவை நடந்தது அல்ல, மீண்டும் நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் தெய்வ சமூகத்தை நம்ம இறைமார்க்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பூமியில் ஒரு பெரிய தனி மனிதன் அது ஒரு நாடு பிரசவப்பட காரணம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் இருக்கணும், பணம், அல்லது மனிதன் ஒரு படை இருக்கப்பட வேண்டும், ஆயுதங்கள். இப்படிப்பட்ட நிலைகள் இருந்தால் தான் அந்த நாட்டை மேன்மைப்படுத்துவார்கள். ஆனால் நம்ம நாட்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா அமெரிக்கா ஒரு பெரிய நாடுகள் ஏன் அப்படி எண்ணுகிறார்கள்? அமெரிக்கா பெரிய என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பணம் இருக்கிறது, அடுத்தபடி ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். அவங்களை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. உலக நாடுகளில் பல நாடுகளுக்கு அவங்க நிதி ஒரு கடனும் கொடுப்பாங்க, இலவசமும் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட பணம் இருப்பதனாலே, ஆயுதங்கள் காணப்படுவதனாலே ஒரு வல்லரசாக காணப்பட முடிகிறது. அதே போல் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற நீங்கள் இயேசுவை பார்த்தீங்கன்னா அவர் 30 வயது வரைக்கும் எங்கே இருந்தார் என்று தெரியாது. 30வது வயதுபடியே ஞானசனத்து கரையேறின பிறகு, ஆவியானவர் புறாவில் இறங்கின பிறகு முதல் அற்புதம் கானான் ஒரு கல்யாணத்தில் துவங்குகிறார். அதிலிருந்து அவர் பேர் பிரசாப்படுகிறது. அவர் சார்ந்து 5000 10,000 பேர் என்ன பண்ணாங்க, ஜனங்கள் கடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். 5 அப்பங்கள் 2 மீன் துண்டுகள் 4 அப்பங்கள் 7 அப்பங்கள் எடுத்து 5000 பேருக்கு 4000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு கிரியை நடக்கும் போதுதான் அவர் பூமிக்குள்ள ஒரு பெரிய பிரசாதப்படுத்துகிறார். அவரை பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் தேடி வருகிறார்கள், திரள் திரளாக கடந்து வருகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிறேன், அவர் பேர் வானத்துக்கு பூமிக்கும் அங்கே மேன்மைப்படுத்தப்படுகிறது. அவரை கடந்து போகிறார்கள், ஒருவனும் அதற்கு எதிர்த்து நிற்க முடியல. இப்படிப்பட்ட நிலைகள் உண்டாக காரணமே கிரியைகள் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒன்று, இறை சமூகத்துக்குள்ள பார்க்க அதிசயங்கள் செய்யணும். மனித குலத்தில் பார்த்தீங்கன்னா பணங்களும் ஆயுதங்கள் இருக்கணும். அப்படி காணப்படுற ஒரு கிரியை தான் பூமிக்குள்ளாக உங்களை உயர்த்த நிலையில கொண்டு போக முடியும் என்று சொல்லப்படுதாக பார்க்கிறோம். ஆனால் நம்ம இறை மார்க்கம் சொல்லுகிற நாம் கிரியைகளுக்கு கடந்து போய், அதாவது பவுல் சொல்லுவார், ஆவிக்கிற வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாடுங்கள். ஜனங்களை பாவத்தில் சாபத்தில் வியாதியில் காணப்படுகிறார்கள், அவளை விடுதலையாக்கப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா ஆவிக்கிற வரங்களை தேவனத்தை பெற்று பிரசாப்படுத்துங்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து கடந்து வரும்போது பிரேம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் யார் சபிக்கிறானோ சபிக்கப்பட வேண்டும், அவன் யார் ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரங்களை கர்த்தர் கொடுத்திருந்தான். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பூமி ஒரு நிறைவு அடைய வேண்டும், உங்களை பார்த்து பயப்படப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா தேவனுடைய வரங்களை பெற்றால் நாம் கடந்து போகலாம். ஏசியா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவின் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன்.
பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கணுமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்ல அழைத்தேன், என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேர் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கும் தேவனாய் கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியும் சேபாவையும் கொடுத்தேன். ஆனால் இறை சமூகம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக, ஜனங்களை ஒன்று கூட்டுவதற்காக அவர் சொல்லுகிறான், எகிப்தையும் எத்தியோப்பியையும் நான் உனக்கு கொடுத்தேன் என்று பார்க்கிறோம். வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வல்லரசு எகிப்து நாடாக காணப்பட்டது. இஸ்ரவேலை பலமுறை அடிமைப்படுத்த ஒரு நாடு. அந்த நாட்டில் தேவனுடைய கிரியை நடைமுறைப்படுத்தி ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணினார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற நம்மளை யார் எதிர்த்து பகைத்து விரோதித்தார்களோ அவர்களுக்கு விரோதமாக உன்னை நான் நிலைநிறுத்துவேன், அவர்கள் மத்தியிலிருந்து நான் பலமுள்ள கிரியைகளை செய்வேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் நம்மை நடைமுறைப்படுத்துகிறேன். நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டு சேர்ப்பேன். ஆனால் இறைமார்க்கம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகம் ஒரு பலமுள்ள கிரியைகளை செய்து உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் மெய்யாகவே அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதது. அவர் ஏற்ற காலத்தை நன்மை செய்வார், அது செய்து தான் ஜனங்களை விட மேன்மைப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம சொல்லப்படுகிற மாமிசத்துக்குரியாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நாம் ஆவிக்குற இஸ்ரவேலராக ஆவிக்குற ஆபிரகாமை நாம் காணப்படுவதனாலே அவர்களோட ஒரு பலமுள்ள கிரியை நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். உன்னை ஆசீர்வதித்தபடியாக உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போலவே நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்குகிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாயை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். தேவன் அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடக்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இங்க பார்க்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கடந்து வரும்போது பல தேசங்களை முறியடித்து கடந்து வருகிறார்கள். அங்க பாலாக் என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கேள்விப்பட்டு அவள் எப்படி ஜெயிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிலேயாம் என்று சொல்லுங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவன் யாரை சபிக்கிறானோ சபிக்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள வரங்களை பெற்றிருக்கிறான். இப்போ பாலாக் ராஜா தன் ஆட்களை அனுப்பி பிலேயாம் தீர்க்கதரிசி வர சொல்லி இந்த ஜனங்களை சபிக்கப்பட வேண்டும் என்று அவன் அழைக்கிறான் என்று பார்க்கிறோம். அதற்கு தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறான். தேவன் போக வேண்டாம் என்று சொல்லுகிறான். மீண்டும் கனமுள்ள ஒரு மனிதர்களை அனுப்பி பாலாகராஜா அனுப்பப்படும் போது அதற்கு அவன் மீண்டும் தேவனை விசாரிக்கப்படும் போது நீ கடந்து போய் என்று சொல்லுகிறான். அப்போ கடந்து போகும்போதுதான் அவன் இஸ்ரவேலை இப்படியாக சபிக்க போகிறான். அங்கே கடவுள் அவன் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். யாக்கோபேவின் கூடாரங்களும்
இஸ்ரவேலின் வாசல்கள் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் தோட்டத்தைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவருடைய நீர்க்காலிலிருந்து தண்ணீர் பாயும், அவள் வித்து திரளான தண்ணீர் மேலே பரவும். அவருடைய ராஜா ஆகாவை பார்க்கலாம் உயர்வான், அவர் ராஜ்ய மேன்மை அடையும். தேவன் அவருடைய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருத்துவத்தை பலனை அவளுக்கு கொடுத்தார் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரேலிருந்து கடந்து வந்த இஸ்ரேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து கடந்து வந்த அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். இவளுக்கு குறித்து நிறைய வாக்கு இருக்குது, நம்மள சொல்லிகிட்டே இருக்கலாம். வேதத்தில் நூற்றுக்கணக்கான வசனங்களை தேவனுங்க நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்மை குறித்து நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம இன்றும் இல்லாமல் வறுமையில் கஷ்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை நாம் தூரமாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம்ம கட்டப்படும் போது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்படும் ஆபிரகாமுக்கு எல்லா வாக்குத்தத்துக்கும் நாம் சுதந்திரவாளி என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் வாக்குத்தத்துக்கு நாம் தூரமாக இருப்பதனாலே அதை நம்ம அடியாமல் தவிக்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசி 54ஆம் அதிகாரம் 10-13 வரைக்கும் வாசிப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காட்டில் அடிபட்டவளே, தேற்றரவாளலே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல நத்திரங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். உண்மையிலும் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, நீங்க பார்க்கிறத மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெயர் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிறேன். அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உன் பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதினாலே ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாத இருப்பான், திகிலுக்கு தூரமாய் உன்னை அணுகுவதில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக சொல்லப்படுகிற இந்த மலைகள் சிகரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்கிறார். ஆனால் வாக்கு தத்துவத்தில் உண்மைகள் அவர் என்ன வாக்கு பண்றாது ஒன்றும் மாறாது என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 45ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டினேன். நானே கர்த்தர். கர்த்தராக நான் அபிஷேகமான கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களை இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படியாக அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாத இருக்க கதவுகளை திறந்து வைக்கிறவருக்கும் அவனை பார்த்து அவன் வலது கை பிடித்து அவனு சொல்லுகிறாது, நான் உனக்கு முன்னே போய் கோணலாக செவியாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் கர்த்தர் நான் என்று அறியும்படிக்கும் வெண்கல கதவுகளை உடைத்து
இரும்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்ஷங்கள் எல்லாம் ஒளிப்படத்தில் இருக்கிற புதைகள் எல்லாம் உனக்கு கொடுப்பேன். என்னை தவிர ஒருவரும் இல்லை என்றும் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் அறியப்படும்படிக்க நீ என்னை அறியாத இருந்து நான் உன்னை இடை கட்டினேன் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக பெயர் சொல்லி அழைத்த கர்த்த நானே என்று சொல்கிறான். சூரிய உதிக்க திசையிலிருந்து மறையும் வரைக்கும் என் நாம விளங்கத்தக்கவனை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். வெங்கலது கதவுகளையும் இரும்பு தாப்பை முறித்து அந்தகாரத்தில் எல்லா மறைப்பொருளும் அவர் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் பூமியில் நடக்கிற எந்த ஒரு காரியங்களும் நான் உங்கள் மத்தியில் மறைத்து வைப்பதில்லை என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு சொந்தமான உரிமைகளாக நம்முடைய நிலைகளை பார்க்கப்பட வேண்டும். நாம் எந்த அளவுக்கு நன்மை பெற்றிருக்கிறோம், தேவனுக்கு நமக்கு எவ்வளவு உறவு இருக்கிறது, அவர் சொல்லப்பட வாக்குத்தத்தங்களாக நாம் சுதந்திரித்து கொண்டு இருக்கிறோம் என்று பார்க்கணும். அப்படிப்பட்ட நிலைகளை நாம் கடந்து போய் தேவனை அவர் நீதியை நாம் பின்பற்றி கடந்து போகும்போதும் அவர் சொல்லப்பட எல்லா வாக்குத்தத்தங்களும்படியாக நம் வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ள என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஆபிரகாம் சொல்லப்பட்ட ஒரு மாம்சத்துக்குரிய வாழ்க்கை. இந்த புகழ்ச்சியெல்லாம் பூமிக்குரிய மாத்திரம் சொந்தம். ஆனால் அதை விட நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதும் அடைய போவதும் நம்பி இருப்பதாகிய மறுமை முக்கியம். ஏன்னா இந்த வாழ்க்கை என்பது மின்னிப்பது கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஆயுசு நாளுக்களை 70, பலத்தின் மீது 80 ஆண்டுகள். அதை மிஞ்சி கடைசி காலத்தை நம்ம அதை அடைய முடியாது என்று சொல்லுகிறது. இஸ்ரவேலிடத்தில் பிறந்த வாழ்நாள் கொள்கிறவனும் சஞ்சலம் நிறைந்தவன் என்று சொல்லுகிறது. அதான் எப்படிதான் பூமிக்குள்ளாக என்ன செல்வங்களை பெற்றிருந்தாலும் அடைந்திருந்தாலும் வாழ்க்கை என்பது ஒரு கவலைக்குரிய வாழ்க்கை என்று சொல்கிறது. ஏன்னா இம்மைக்குரிய வாழ்க்கை என்பது அப்படி கடந்து போயிடுச்சு. காலத்தின் கடைசி காலத்தில் இருப்பதனாலே நான் வாழ்க்கை நிலைப்பாடுகள் தான். இதிலே நான் போராடி எப்படியா தேவசம் நன்மை பெற்று ஒரு எதிர்நீச்சல் போடுகிறோம். இப்படிப்பட்ட எதிர்நீச்சல் போடுகிற இந்த வாழ்க்கை என்பது இந்த பூமிக்குரிய இந்த சரீரத்தில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அது சொந்தம். உயிர் போயிடுச்சு நமக்கு ஒன்றுமே சொந்தம் கிடையாது. இப்படிப்பட்ட இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பது தேவனால் அவர் நம்பி இருப்பதை நம்ம ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்த என்பது உண்மைதான். ஆனால் இதை விட மேன்மையானது என்பது ஆவிக்கிற வாழ்க்கை. அதான் நம்ம சரீரத்தில் பெற்ற ஆபிரகாமிய ஆசீர்வாதம் என்பது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை தான். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது நித்தம் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் பெற்று ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கடந்து நாம் தெய்வ சமூகத்தில் காணப்பட வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து தன் கல்வாரி சிலுவையில் எப்படியாக பூமிக்குரிய ஆசீர்வாதம் திரும்பி ஆதான் கொடுத்ததை திருப்பி தான் சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அதை விட இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக பொதுவாக பூமிக்குரிய ஆசீர்வாதம் நான் பலமுறை சொல்லுற விஷயங்கள். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு வசனங்கள் காணப்படுகிறது. அந்த வசனத்தை நீங்கள் கையாண்டினா நாம் ஜெயித்து விடலாம். நம்ம பூமிக்கிற வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா 10:1 தசமாக கொடுத்தவங்களை ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்திடுவார். மலிகால சொல்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறோன்னு ஆசீர்வதிக்கலை என்று இன்னும் சோதித்து பாருங்கள். ஆவிக்கிற வாழ்க்கை என்பது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், உங்களை எல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்படி தேவனை தேடப்படும் போது இம்மைக்குரிய வறுமைக்குரிய நம்ம அடைந்து கொள்ளலாம். அதில் வெறும் மாம்சுகிற வாழ்க்கை ஒரே ஒரு வசனத்தை கை கொண்டா போதும். சங்கீதம் 1 சொல்லுகிறார், அதோட வாசிப்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 இருக்கு. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்க பார்க்கிறோம், இறைமார்க்க நடைமுறைப்படுத்த துன்மார்க்கன் பாவி பரியாசக்காரர்கள் அவளும் வாழ்க்கையில் தொடர்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இம்மையிலும் அருமையை அடைந்து கொள்கிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வசனத்தை ஒப்பிடுகிறோம். அந்த வசனத்தை கையாண்டு கடந்து வரும்போது நம் சகலத்தையும் அடைந்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம இம்மைக்குற வாழ்க்கை தான் போராடிட்டு இருக்கிறோம். ஒரே கலை 2 மாங்க அடிக்கிறவள இம்மைக்கிற வாழ்க்கை மறுமைக்கிற வாழ்க்கை நம்ம அடைந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதனால் நம்ம மறுமை என்பது ஆவிக்குற ஆசீர்வாதம் என்பது ஒரு பலமுள்ள சம்பவங்கள். வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள்.
நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். நாம் கடைசி காலத்தில் காணப்படுவதனாலே அந்த விருசாட்சியிலே நாம் நிலைப்பட கடந்து இருப்பதனாலே இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு ஜெயங்குலர வாழ்க்கை நாம் அடைய வேண்டும் என்று சொல்கிறார். 21ஆம் அதிகாரம் 4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவர்கள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகி அவர் கொடுக்கிறார். அவருடைய கண்ணீரையாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அழுதலில்லை, வருத்தமில்லை, முந்தினவிலை ஒழிந்து போய் என்று விளம்பினது. சிங்காசனமை வெற்றிருந்தவர் இதை நான் சகலத்தை புதிதாக்கிறேன் என்றார். பின்னவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவன் இவைகளை எழுது என்றார். ஆனால் ஆவருமாக கொடுக்கப்பட்ட பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்பது இம்மைக்குரிய வாழ்க்கை மட்டும்தான். ஆனால் மறுமைக்குரிய வாழ்க்கை என்பது அவருடைய கண்ணீரையாவும் துடைப்பார். மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதலுமில்லை, வருத்தமில்லை, முந்தினெல்லாம் ஒழிந்து போயன என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். ஆனால் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் என்பது அது நித்தமாக உள்ளது. ஒரு முறை பெற்றீங்கன்னா அது மீன் என்ன பண்ண முடியாது, எடுத்து போட முடியாது. இம்மைக்குரிய வாழ்க்கை வேணும் மாறி போகலாம். இன்று ஏழையாக இருக்க நாளைக்கு பணக்காரங்க மாறுகிறார்கள், இன்று பணக்கார நாளைக்கு ஏழையாக மாறி விடுகிறார்கள். ஆனால் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் என்பது ஒரே ஒரு முறை அடைந்து விட்டேன் என்று பார்த்தீங்கன்னா அது யுகமாக காலங்காலமாக நமக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 வாசிப்பேன். இதோ நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பிரகாரம் இதை ஒரு ரகசியத்தை உங்களை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பதில் நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு சாவை தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. அது 2வது ஆதானாகிய கிறிஸ்து மூலியமாக நாம் அடைந்து கொள்ள போகிற ஆசீர்வாதம் என்பது இந்த மரணத்தை நாம் ஜெயிக்கிறோம். மரணம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நாம் உருவாக்குகிறோம் என்று சொல்லப்படதா பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் நாம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது மிகவும் பலமுள்ளது. உலகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனும் அடைந்து கொள்ள முடியாத மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஒருமுறை சுதந்திரத்து கொண்டீங்கன்னா அது காலங்காலமாக நமக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் நம்ம எதிர்கொண்டு ஓடுகிற தெய்வ திட்டமானது ஒரு பலமுள்ள நிகழ்வு. இம்மைக்குரிய வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்டு பிரியப்பட்டு கடந்து போனீங்கன்னா மறுமைக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் இழந்து போவோம் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். புதிய வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். புதிய வானத்தை புதிய பூமியை கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமி ஒழிந்து போயிட்டு சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை
தேவனிடத்தில் பரலோகத்தில் இறங்கி வர கண்டேன். அவர் தான் புருஷனுங்க அலங்கரிக்கப்பட மனவாட்டை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாம் அவருடைய கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார் என்று பார்க்கிறோம். ஆனால் இரண்டாவதாக அடைந்து கொள்ளப் போகிற ஆசீர்வாதம் என்பது தான் சரீரமாக சபையை கொண்டு அடைந்து கொள்கிறார்கள். மனவாட்டிய உத்தமிய ஒருத்தி என்று சொல்லப்படுகிற அழகும் சமுதிரமுள்ளதாக காணப்படுகிற ஒரு பரிசுத்த நகரம் என்று சொல்லி அது மூலியமா அவர் அடைந்து கொள்கிறார்கள். நாம் அடைந்து கொள்ளப் போகிற புதியவான புதுமை பூமிக்குள்ளாக தேவன வாசஸ்தலம் இருக்கிறது. நீ கடவுளை பார்க்க ரொம்ப கஷ்டப்படுகிறோம், ரொம்ப வேதனைப்படுகிறோம். நாம் இரண்டாவதாக குடியேற்றப்பட போகிற இடத்துல தேவனுக்குன்னு ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது, அது இரவும் போல திறந்திருக்கு என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இதை 21ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதில் உள்ளே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமை கனத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கு ராக்காலம் இல்லாதபடியினால் அதன் வாசல் பகலில் அடைக்கப்பட்டு இல்லை. உலகத்தோட மகிமை கனத்தை அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற தேவனுடைய வாசஸ்தலம் என்பது இரவும் பகலுடைய திறந்திருக்கிறது. நீ எப்போ வேணாலும் போய் தேவன் என்ன பண்ணலாம், சந்திக்கலாம் என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட இரண்டாவதாக கொடுக்கப்படுகிற ஆவிக்குற ஆசீர்வாதம் என்பது ஒரு பலமுள்ள ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை, வேண்டுதல் எல்லாம் நீங்கள் அறிவித்துட்டு காலங்காலமாக காத்திருக்கிறோம். எப்போ கடவுள் நன்மை செய்வாரா செய்ய மாட்டார் என்ற விஷயங்கள். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள போகிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய சன்னிதான மகிமையும் உங்களுக்குள்ளே இருக்கு என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அது வாசஸ்தலம் இரவும் போல திறந்து இருக்கு என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் நம்ம கடைசி காலத்தில் காணப்படுவதனாலே இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்பது ஒரு அழுகுல ஒரு ஆசீர்வாதம். தேவ சமூகத்தில் ஒரு மகிமைக்குரிய விஷயங்கள் மனிதன் அடைந்து கொள்ள முடியாதாகிய ஒரு பலமுள்ள சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் என்பது ஒரு நித்திய ஆசீர்வாதம். ஏதோ ஒரு காலங்களுக்கு மாத்திரமல்லாமல், ஒரு சமயங்களுக்கு மாத்திரமல்லாமல், அது ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதம் என்பதை இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 65ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவன் ஆகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் புசிக்கிறதும் இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போது நான் புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன்.
முந்தினவனை நினைக்க விடல் என் மனதில் தோன்றுவதில்லை. நான் சிருஷ்டிப்பதனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதை எருசலேமே களி கூறுதலாகும், அஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன். ஒரு வீடு கட்டுவது இன்னொரு அனுபவிப்பதல்ல. உங்கள் கையின் பிரியால் நெடுநாளாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்பாக தேவன் தன் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம இரண்டாவதாக சொல்லப்படுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது அது நித்தமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது எந்த ஒரு இடர்பாடுகள் அல்ல, சாத்தாண்ட கூட்டங்கள் அங்கே காணப்படுவதல்ல, துன்மார்க்குடைய ஆளுகை அங்கே இருப்பதல்ல, நீதி வாசமாக இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் நம்ம இரண்டாவதாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது ஒரு பலம் உள்ளது. ஆனால் உலகம் இதுவரைக்கும் அடைந்து விடாத ஒரு பலமுள்ள கிருபையை நமக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இம்மைக்கிற வாழ்க்கை கடைசி காலமாக இருப்பதனாலே ஒரு சில ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருந்தாலும் அதை நாம் அடைந்து அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாம் புறஜாதிகள் இப்போதான் இயேசு அறிந்திருக்கிறோம். வேதாம பார்க்க 3ஆம் 4ஆம் தலைமுறை சொல்லுகிறது, கிறிஸ்து நாடுகளை பார்த்தீங்கன்னா உலகத்தில் 100 நாடுகள் இருக்கிறாங்க. அவரெல்லாம் உலகத்தில் பசிப்பட்டினா என்னன்னே தெரியாத நாடுகளாக இருக்கிறார்கள். எல்லா நிலையும் வளர்ந்து கனி கொடுக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் என்பது நம்மளோட சந்ததிகள் 3ஆம் 4ஆம் சந்ததி நம்ம உண்மையாக இயேசு ஏற்றுக்கொண்டிருந்தானா நம்ம நாளுக்கு ஐஸ்வர்யம் தான். நம்ம இப்போதான் இயேசு ஏற்றுக்கொண்டு இருப்பதனால வேதத்தின் வாக்குத்தத்தம் பிரகாரம் ஒரு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் போகணும். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தை நமக்கு இல்லாதனாலே நாம் தேவனை சந்திக்க எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே நமக்கு தேவன் வாக்கு கொடுத்திருப்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய இரட்டிப்பான ஆசீர்வாதம். அது ஒருவனும் நாம் அறிந்து கொள்ளாததுக்கு நமக்கே சொந்தமாக கொடுக்கிறார். இப்படிப்பட்ட உங்களுடைய நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய முந்தின தெய்வ சந்ததிகள் அடைந்ததும் நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட எதிர்பார்த்திருக்கிற சந்ததியை நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். காலங்காலமோட வாழ்க்கையில் மரணம் உண்டானது, அதை நாம் ஜெயிக்கிறோம். இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்த ஒரு குறைந்த வாக்குத்தத்தங்கள் இருப்பதனாலே நம்முடைய நிலைப்பாடு நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மீண்டும் ஒரே வசந்த வாசித்து படிப்போம். வெளிப்படுத்த விஷயம் 20ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி இங்க பார்க்கிற முதலாம் உயிர்த்தது பங்குள்ளவன் பாக்கியவன பரிசுத்தவனா இருக்கிறான். இவர் மேலே 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியரை இருந்து அவர்களுக்கு கூட 1000 வருஷம் அரசாளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். நமக்கு தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாக்கு தத்துவம் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நாம தான் துவங்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள ஆசீர்வாதம் தேவன் தீர்மானித்திருப்பதனாலே நம்முடைய நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நமக்கு என்ன கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், எதை நோய்க்கு நாம் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தை எவ்வளவு பெரியது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்லது காலத்தின் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற எல்லாமே தன் சரீரமாக சபையுடைய மனவாட்டியை கொண்டு அவர் தீர்மானிக்கப்பட்டிருப்பதனாலே அது சீக்கிரம் நிறைவேற்ற காத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் காலத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரசங்க சொல்கிற எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருப்பதனாலே நீங்கள் அழைக்கப்படும் தெரிந்து கொள்ளப்பட தேவனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்பது வேறு. 2ஆம் மாதம் இயேசு கிறிஸ்துவின் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது ஒருமுறை நாம் அடைந்தால் யுகயுகமாக காலங்காலமாக நமக்கு அது சொந்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா இதற்கு முன்பு கடந்து போன மனிதர்கள்லாம் பல கோணத்தில் இன்னும் இலைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் நாம் அடைய போகிற முதல் ஆசீர்வாதத்தை அவர்கள் அடைய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மகிழ்மைக்கும் கனத்துக்குரிய ஆசீர்வாதமாக இருப்பதனாலே நாமே நிதானித்துக் கொள்ளப்பட வேண்டும். எதை நோக்கி நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம், கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் தன்மைகள் என்ன, அதை நாம் எப்படி பிரயாணம் கடந்து போய் அடைந்து கொள்ளப்படணும், சுதாரித்து கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னா நம்ம பெற்றும் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விடும். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு 7 விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு அப்படிதான் வேதம் சொல்லுது. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம்.
வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 2-3 வாசிப்போம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்போ இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனம் ஒரு வீற்றிருந்தார். வீற்றிருந்த பார்வைக்கு வச்சிருக்கலும் பதுமராகத்து ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனம் சொல்லி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. ஆனால் சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில். வானவில்னு பார்த்தீங்கன்னா 7 நிறங்கள் உடையது. அந்த சிங்காசனத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனது ஆவிக்கிற ஆசீர்வாதமாக தேவன் நமக்கு கிறிஸ்து மூலியமாக கையளிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஜெயம் கொண்டு தேவனுடைய சிங்காசனம் அமைந்திருப்பது போல நாமளும் ஜெயம் கொள்ளப்படும் போதும் பிதாவிடன் கிறிஸ்து ஒப்புவிக்க அத்தனை ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் ஏதேன் தோட்டம் நிர்ணயிக்கப்பட்ட சம்பவத்தை மனிதன் பூர்ணம் அடைய முடியாமல் அது இழந்து போனதுனாலே மீண்டும் கடைசி காலத்துடைய மனவாட்டி ஆகிய திருச்சபையை கொண்டு நாம் அடைந்து அதை என்றென்று நாம் சுதந்திரத்துக் கொள்ள போவதனாலே நம்முடைய நிலைகளை அறிந்து நீங்கள் ஓடி தெய்வத்திடத்துக்குள்ள தன்னை அர்ப்பணித்து ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தை விட ஆதாரமாக இழந்து போன ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து மூலியமாக தன் மனவாட்டி மூலியமாக அதை பெற்று நீங்கள் என்றென்றும் இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக தேவன் நாமத்தை கேட்டுக்கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வார்த்தை ஒரு ஜெபித்து கடன் சொல்லுங்க.